சங்கரம்பந்தலிலிருந்து யாசர் என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார். இமாம்களின் கூற்றுக்களை ஹதீஸ் போன்ற தோற்றத்தில் வெளியிடுகிறார்கள், இது கூடுமா அப்படின்னு கேட்கிறார். இன்றைக்கு சமூக வலைதளங்களுடைய புழக்கங்கள் மக்களுக்கு மத்தியிலே அதிகரித்து இருக்கிறது. இதில் குரான் ஹதீஸ்களை மக்களுக்கு மத்தியிலே சில சகோதரர்கள் அதிகமாக எடுத்து செல்கிறார்கள். எழுத்து வடிவில், அதே போல இமேஜ்களின் வாயிலாக குரானை ஹதீஸை எடுத்து செல்கிறார்கள். இது நன்மைக்குரிய ஒரு காரியம். மார்க்கத்தை பரப்பிய, மார்க்கத்தை எடுத்து சொன்ன நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். இதிலேயும் சில சகோதரர்கள் அறியாமல் இட்டுக்கட்டப்பட்ட தவறான மூலத்திலேயே இல்லாத சில செய்திகளையும் பரப்புகிறார்கள். அது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம், அது தனி விஷயம். இப்ப நாம கேள்வி என்னன்னா, இந்த இமாம்களுடைய கூற்றுக்களையும் ஹதீஸ் போன்ற தோற்றத்தில் வெளியிடுகிறார்கள். இந்த கேள்வி கேட்ட சகோதரரே சில இமேஜ்களை போட்டிருக்கிறாங்க. முஃப்தி மென்கு இப்படி சொல்லியிருக்கிறார், ஹசனுல் பன்னா அப்படி சொல்லியிருக்கிறார் என்று தற்கால அறிஞர்களுடைய கருத்துக்கள், முந்தைய கால அறிஞர்களுடைய கருத்துக்கள், அதையெல்லாம் ஒரு இமேஜாக ரெடி பண்ணி அவர்களுடைய போட்டோ போட்டு இப்படி பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். இது தவறான ஒரு விஷயம். ஏன் தவறு என்றால், கேள்வி கேட்ட சகோதரரை அனுப்பிய அந்த இமேஜ்களில் ஒரு அறிஞர் சொல்லக்கூடியது சோதனைக்கு பிறகு தான் இன்பம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதை அல்லாஹ்வே குரான்ல சொல்றான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் தான் லேசு இருக்குதுன்னு சொல்றான். அப்ப குரானிற்கு உட்பட்டு ஒரு கருத்துக்களை அவர்கள் சொன்னாலும் கூட அதை குரானில் இருக்கிறது என்று தான் நாம பதிய வைக்க வேண்டுமே தவிர, குரான் வசனத்தை தான் பதிய வைக்க வேண்டும், ஹதீஸை தான் பதிய வைக்க வேண்டுமே தவிர அவருடைய சொந்த கருத்தாக பதிய வைக்க கூடாது. ஏன்னா இது இறைவனுடைய வார்த்தை. இறைவனுடைய வார்த்தையை, இறைவனுடைய கருத்தை, இறைவனுடைய கூற்றை இவருடைய சொந்த கருத்தை போன்று பரப்புவது மிகப்பெரிய ஒரு தவறு. அப்படி நாம செய்யக்கூடாது. ஒரு குரான் வசனத்தை மக்களுக்கு மத்தியில கொண்டு போகலாம், ஹதீஸை கொண்டு போகலாம். அந்த ஹதீஸ் எதை நமக்கு சொல்லுகிறதோ அல்லது குரான் வசனம் எதை சொல்லுகிறதோ அந்த கருத்தை மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லலாம். அந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுது கூட இது இவருடைய கருத்து, இந்த மனிதருடைய தனிப்பட்ட கருத்து என்ற ஒரு தோற்றத்தில் நாம பயன்படுத்தணும் என்றால் அது தனி மனித மோகத்தையும் இறைவனுடைய வார்த்தையை ஏதோ இவருடைய சொந்த கருத்தை போன்று பரப்பியதாக ஆகும். அதனால அவர் குரான் வசனம் ஹதீஸில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் கூட அதை குரான் வசனமாக ஹதீஸாகத்தான் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டுமே தவிர ஒரு தனி மனிதருடைய சொந்த கருத்தாக கொண்டு போக கூடாது. இது முதல் விஷயம். இன்னொன்னு என்ன, சில நேரங்கள்ல ஹதீஸ்களில் இல்லாத அல்லது குரானில் இல்லாத சில கருத்துக்களை இவர்களுடைய அடிப்படை, அதனுடைய மூலம் குரானில் இருக்காது, ஹதீஸில் இருக்காது. அப்படிப்பட்ட கருத்துக்களையும் இமேஜ்களின் வாயிலாக மக்களுக்கு மத்தியில் எடுத்து செல்கிறார்கள். இல்லாத கருத்தை இவர்களுடைய கருத்துக்களாக எடுத்து செல்வது அதைவிட மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கிறது. இன்னொன்று என்னவென்றால், குரான் ஹதீஸில் இருக்கக்கூடிய கருத்தை தானே அவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு அறிஞருடைய 10 கருத்தை பரப்புறீங்க, அதுல 4க்கு குரான் ஹதீஸ்ல மூலம் இருக்கும், மீதம் இருக்கக்கூடிய 6க்கு குரான் ஹதீஸ்ல அடிப்படை மூலமே இருக்காது. அப்படி மூலம் இருக்காது, மக்களுக்கு என்ன தோணும், இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், இந்த அறிஞர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், இவர் சரியா தான் சொல்லுவாரு, அதுக்கு ஆதாரம் இருந்துச்சுல, இதுக்கும் ஆதாரம் இருக்கும் என்று மக்களுக்கு மத்தியிலே ஒரு தனி மனித மோகத்தை உண்டாக்குகிற, தனி மனித வழிபாட்டை உண்டாக்குகிற காரியமாகத்தான் இருக்குது. அப்போ ஒரு குரான் வசனம் ஹதீஸிலிருந்து ஒரு கருத்து விளங்கப்படுகிறது என்றால் அதை விளங்கி அவரே சொல்லியிருந்தாலும் கூட அதை குரான் ஹதீஸினுடைய கருத்தாகத்தான் மக்களிடத்தில் தெரிவிக்க வேண்டுமே தவிர அவருடைய பிக்சரை பயன்படுத்தி அதை ஏதோ அவருடைய சொந்த கூற்றை போல மக்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தணும் என்றால் குரான் ஹதீஸிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இவருடைய வார்த்தைக்கும் கொடுப்பதாக ஆகிவிடுகிறது. இப்படித்தான் மதுஹபுகள் உருவாகிறது. மதுஹபுகள் எப்படி உருவானுச்சுன்னா, ஒரு சில விஷயங்களுக்கு இவர் குரான் ஹதீஸ்ல தான் சொல்லியிருக்கிறாரு, குரான் ஹதீஸிலிருந்து விளங்கியதை தானே சொல்லியிருக்கிறாரு, அதைத்தானே ஏற்றுக்கொள்கிறோம் என்றுதான் மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி நாம இன்றைக்கு பரப்புவது நாளைக்கு ஒரு புது மதுஹபாக உருவாகிவிடும். இப்போ இவருடைய கருத்தாக பயன்படுத்தி இது குரான் ஹதீஸ்ல தானே இருக்கு, இதுக்கு இருக்குது, அந்த குரான் ஹதீஸில் இருப்பதை குரான் ஹதீஸாக பதிவு செய்ய வேண்டும். இல்லாத 10 இருக்குதே, குரான் ஹதீஸ் இல்லாத கருத்துக்கள் 10 இருக்குதே, அதற்கு என்ன கேள்வி என்பது நம்ம இடத்துல இருந்து கொண்டே இருக்கும். அதனால் மக்களுக்கு மத்தியிலே இமேஜாக போடக்கூடியவர்கள் குரான் ஹதீஸை போட வேண்டுமே தவிர எந்த அறிஞருடைய சொந்த கருத்தையும் பரப்பக்கூடாது. அப்படி பரப்பினால் குரான் ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை இவர்களுக்கு கொடுத்ததாக ஆகும். குரான் ஹதீஸுடைய வார்த்தையை இவர்களுடைய சொந்த வார்த்தையை போன்றே பரப்பியதாக ஆகும். அதனால் அந்த விஷயத்தை தவிர்த்து விட வேண்டும். இதை விட்டோம் என்றால் இப்படியே தொடர்ச்சியாக பரப்பி கொண்டிருக்கின்ற பொழுது
இது ஒரு தனி மனித மோகத்தை உண்டாக்கும். அதுவே ஒரு மதுஹபாக, ஒரு தனி மனித வழிபாடாக உருவாகிவிடும். அதுக்கு நாம வாய்ப்பளிக்காமல் பரப்பக்கூடிய சகோதரர்கள் குர்ஆன் ஹதீஸை பரப்ப வேண்டும். குர்ஆன் ஹதீஸிலிருந்து விளங்குகிற கருத்துக்களை எடுத்து சொல்லலாமே தவிர அந்த கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸின் கருத்தாகத்தான் சொல்ல வேண்டுமே தவிர ஒரு தனி மனிதரின் சொந்த கருத்தாக சொல்லக்கூடாது. இதை சகோதரர்கள் கவனத்தில் வைக்க வேண்டும்.